ஸோ இத்துடன் என்ன ஆகுது அப்படின்னா மினாவுடைய தங்கும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்றன. இப்போ இதை முடிச்சிட்டாருன்னு சொன்னால் அவர் தன்னுடைய ரூமுக்கு வந்துடுவார். ரூமுக்கு வந்த பிறகு இறுதியாக அவர் செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் தவாஃபுல் வதா. தவாஃபுல் விதா அல்லது தவாஃபுல் வதா, 2 விதமாகவும் அந்த சொல்லலாம். அந்த தவாஃபுல் வதா அப்படிங்கிற அந்த தவாஃப் தான் விடைபெறும் தவாஃப். அதாவது ஊருக்கு புறப்படும் முன்மை செய்யக்கூடிய அந்த தவாஃப். இதை சிலர் என்ன செஞ்சுருவாங்கன்னாக்கா, ஊருக்கு கிளம்புறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரூம்லேயே இருக்க வேண்டியது, அசீசியாலேயே இருந்து கொள்வது. ஸோ இப்படி செய்யக்கூடாது, முன்கூட்டியே செய்து கொள்ளக்கூடாது. ஊருக்கு போக போகிறோம், நாளைக்கு புறப்பட போகிறோங்கிற செய்தி நமக்கு வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு தவாஃபாக இது இருக்க வேண்டும். சில மணி நேரங்களுக்கு முன்பு அல்லது அட்லீஸ்ட் ஒரு நாளுங்கிற மாதிரி அதை எடுத்துக்கலாம். அதாவது முன்கூட்டியே ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே அந்த தவாஃபை போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே செஞ்சுட்டு இனிமேட்டு ஹரம் பக்கமே போகிறதில்லைங்கிற மாதிரி நிலையில் நம்ம இருக்கக்கூடாது. இதுவும் ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் ஒன்று. ஸோ எனவே இந்த விஷயத்தை செய்து கொள்ள வேண்டும். மாதவிடாய் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதிலிருந்து விதிவிலக்கு இருக்கின்றது, இந்த தவாஃபிலிருந்து வழக்கம் போல். எனவே அவர்கள் அதை செய்ய தேவையில்லை. ஊருக்கு புறப்படுவதற்கு முன்பு செய்ய வேண்டியது பயணத்துக்கு சற்று முன்பே அதை செய்து கொள்ள வேண்டும். இத்தோடு எல்லா ஹஜ்ஜுடைய கடமைகள் நிறைவேறுகிறது. எப்படி? அதாவது பிறை 8க்கு முன்னாடி உம்ரா செஞ்சாங்க, பிறை 8ல் மினாவில் தங்கினாங்க, பிறை 9ல் அரஃபா, அன்றைய மகரிபில் முஸ்தலிஃபா, அடுத்த நாள் பெருநாள் தினத்தன்று கல்லெறிஞ்சு ஹதி கொடுத்து ஹலக்கு செஞ்சு, அதாவது முடி வெட்டி தவாஃப் செஞ்சாங்க. அதன் பிறகு பிறை 11ல் மினாவில் இரவில் தங்கி அடுத்த நாள் பகலில் கல்லெறிகிறது. பிறை 12ல் இரவில் தங்கி அடுத்த நாள் பகலில் கல்லெறிகிறது. அடுத்தது பிறை 13ல் இரவில் தங்கி அடுத்த நாள் பகலில் கல்லெறிகிறாங்க. கல்லெறிஞ்சிட்டு அவங்க ரூமுக்கு திரும்பிடுவாங்க. பிறகு மக்காவிலிருந்து விடைபெறுவதற்கு முன்பாக தவாஃபுல் வதா அல்லது தவாஃபுல் விதா அவங்க செய்வாங்க. ஸோ இதுவாக இந்த ஹஜ்ஜுடைய தமத்துவம் நிறைவேறுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹஜ்ஜுடைய காரியங்களில் நம்ம கவனம் எடுக்க வேண்டிய பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இஹ்ராம் பொறுத்தவரையில் ஹஜ்ஜுக்கான இஹ்ராம்ங்கிறது இருக்குது. அதே போல் அரஃபாவில் தங்குறது, தவாஃப் செய்கிறது, அதாவது பெருநாள் தினத்தன்று நம்ம செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்குடைய தவாஃப், அதோடைய ஹஜ்ஜுடைய சவி, இந்த 4 விஷயங்களும் யார் விடுறாங்களோ அவர்கள் மீண்டும் இந்த அதாவது பலிப்பிராணி கொடுக்கணும். அது இல்லாவிட்டால் 10 நோன்புகள் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹஜ்ஜு அவர்களுக்கு கவாவாக அடுத்த வருடங்கள் அவர் செய்யணும். ஸோ இப்படியாக இந்த பிள்ளைகளை நம்ம விட்டுறக்கூடாது. அதாவது இஹ்ராமுடைய நேரத்தில் நம்மளுடைய மனைவியர் இடத்துல கூடுதல், அது போன்ற பாவமான மிகப்பெரிய பாவமான காரியங்களை நம்ம ஈடுபடக்கூடாது. அரஃபாவில் தங்குவதை நாம் தவிர விடக்கூடாது. பெருநாளுடைய நாளில் நாம் அந்த தவாஃபை செய்வதை விடக்கூடாது. அதே போல் சயி செய்வதை நாம் விட்டுவிடக்கூடாது. இப்படியாக 4 காரியங்கள் நம்ம தவற விடக்கூடாது. ஹஜ்ஜுடைய காரியங்களில் இஹ்ராமுடைய நிலையில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இஹ்ராமுடைய நிலையில் நாம் சில தவறுகள் பார்த்தோம். என்ன? அதாவது இஹ்ராமுடைய நிலையில் நகம் வெட்டி விட்டாலோ, நறுமணம் பூசி விட்டாலோ, இது வேட்டையாடுதல், அது மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டாலோ அவங்க பொதுவாக அதாவது அவங்க இந்த 3 காரியத்தில் ஏதாவது செய்யலாம். ஒன்று நோன்பு 3 நோன்பு இருக்கலாம், இல்லைனா 6 ஏழைகளுக்கு உணவளிக்கலாம், அல்லது ஆடு பலி கொடுக்கலாம். இது பொதுவாக இஹ்ராமுக்கு, அது ஹஜ்ஜுடைய இஹ்ராமாக இருந்தாலும் சரி, உம்ராவுடைய இஹ்ராமாக இருந்தாலும் சரி, அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள். அதே சமயத்தில் ஹஜ்ஜுடைய நேரத்தில் இந்த விஷயங்கள், அதாவது இங்கே போடப்பட்டிருக்குது. அதாவது இஹ்ராமுடைய எல்லைங்கிறது ஹஜ்ஜில் இருக்கிறவங்களுக்கு அவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த ரூம் தான் அவங்களுக்கு இஹ்ராமுடைய எல்லை. அந்த இடத்துல இஹ்ராம் அணியாமல் இருக்கிறது. அதே போல் மினாவில் தங்காமல் இருக்கிறது, அரஃபாவில் சூரியன் மறையிறதுக்கு முன்னாடியே கிளம்பிடுறது, அல்லது முஸ்தலிஃபாவில் தங்காமல் இருக்கிறது, அதே மாதிரி ஜம்ராக்கு கல்லெறியாமல் விட்டுறது, தலைமுடியை சிரைக்கிறத மலிக்கிறத விட்டுறது, அதே மாதிரி தவாஃபுல் வதா செய்யாமல் விடுறது. இதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டானாக்கா அவருக்கு அது ஃபிதியா கொடுக்கணும், அதாவது குர்பானி கொடுக்கணும். குர்பானி கொடுக்க முடியலைன்னா அவர் 10 நோன்பு வைக்கணும். ஹஜ்ஜுடைய காலத்தில் 3 நோன்பும், ஊருக்கு 7 நோன்பு என்பதாக அவர் வைக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்படியான விஷயங்களை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். எந்த பிழைகளுக்கும் ஆட்படாத ஹஜ்ஜாக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இத்துடன் நம்முடைய இந்த ஹஜ்ஜுடைய இந்த விஷயங்கள் முடிவடைகிறது. சுருக்கமாக இந்த மிக ஒரு 5 நிமிடத்தில் நம்ம சுருக்கமாக பார்க்குறதாக இருந்தால், தமத்துவங்கிறது உம்ரா செய்கிறது. உம்ரா அப்படிங்கிறது, உம்ராக்கு முன்னாடி நம்ம நகம் வெட்டி அங்கமுடிகளை களைந்து குளித்து உடை அணிந்து மீகாத்தில் அல்லது விமானத்தில் அல்லது ரூமில் வச்சு லப்பைக் உம்ரத்தன் அப்படின்னு சொல்லி நம்ம உம்ராவுக்கான நியத்தை வச்சு நம்ம தல்பியாவை ஓத ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் சிறிது ஓய்வு எடுத்து பிறகு தல்பியாவை சொல்கிறதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் பிறகு உதுவுடன் நம்ம தவாஃப் செய்கிறதுக்கு போகணும். அந்த நேரத்தில் நம்ம தல்பியா சொல்ல மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி மஸ்ஜிதுல் ஹரம்குள்ளே போகும்பொழுது அதுக்கான ஒழுங்குடன் போய் பிறகு தவாஃப் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். தவாஃப் செய்யும் பொழுது ஆண்கள் இர்திபா அப்படிங்கிற அந்த நிலைக்கு மாறிக்கொள்ள வேண்டும். 3 சுற்றுகள் ரமல் செய்ய வேண்டும்.
அதன் பிறகு மக்காமு இப்ராஹிம் அந்த இடத்துல தொழுது கொள்ள வேண்டும், ஜம்சம் நீர் குடித்து கொள்ள வேண்டும், சாயி செய்து கொள்ள வேண்டும். அந்த நேரங்களிலெல்லாம் அதுக்கார்கள் துவாக்கள் செய்து கொள்ள வேண்டும். அந்த சாயியுடைய அந்த நேரத்தில் அந்த ஆண்கள் மட்டும் அந்த பச்சை விளக்கிட்ட அந்த பத்தனுல் வாதிங்கிற அந்த பகுதியில் ஓடிக்கொள்ள வேண்டும், பெண்கள் நடந்து செல்ல வேண்டும். தவாஃபுடைய விஷயங்கள் மாதவிடாய இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொருந்தாது, சை அவர்கள் செய்து கொள்ளலாம். தலைமுடியை அதேபோல இறுதியாக தலைமுடியை மலித்தல் அல்லது சிரைத்தல் செய்து கொண்டு பெண்கள் சிறிதளவு நுனியளவு வெட்டி கொண்டு அதன் பிறகு இஹ்ராமை கலைந்து விடுவது உம்ராவு முடிவடைகிறது. பிறை 8க்கான இபாதத்து இஹ்ராம் அணிகிறோம். ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணியும் பொழுது அதே மாதிரி நகம் வெட்டி கொண்டு இஹ்ராமுக்கு முன்னாடி நகம் வெட்டி அங்க முடிகளை கலைந்து கொண்டு குளித்து இஹ்ராம் உடை அணிந்து ரூமில் வச்சு லப்பைக்க ஹஜ்ஜன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல வச்சு நியத்து வச்சிடணும். எங்கே தங்கியிருக்கிறோமோ அந்த இடத்துல அங்கே வச்சு அதுக்கப்புறம் தல்பியா சொல்லி லுஹருக்கு முன்பு மினாக்கு போயிடணும். மினாக்கு போய் அங்கே தொழுகையை கசர் செய்யணும், ஜம்மு செய்யக்கூடாது. அங்கே அதுக்காரலையும் துவாக்களையும் ஈடுபடணும். அடுத்தது பிறை 9 அரஃபா. அரஃபாவில் லுஹருக்கு முன்னாடி அரஃபா போயிடணும். அரஃபா போய் லுஹரையும் அசரையும் ஜம்மு செய்யணும். கிபிலாவை முன்னோக்கி துவா செய்யணும். எப்போ வரைக்கும் செய்யணும்னாக்கா மகரிப் வரைக்கும் செய்யணும். மகரிப் முடிஞ்சுட்டு அன்றைய இரவு அதாவது முஸ்தலிஃபா செல்லணும். முஸ்தலிஃபா சென்று அங்கே மகரிபையும் இஷாவையும் ஜம்மு கசர் செஞ்சு தொழுகணும். பிறகு கற்களை அங்கே பொறுக்கி கொள்ளலாம் அல்லது மினாவில் கூட பொறுக்கி கொள்ளலாம். அங்கே உறங்கி கொள்ள வேண்டும். அதன் பிறகு பிறை 10ங்கிறது ஜமராத்தில் கல்லெறிகிற நேரம். அது எப்போ எழியணும், ஃபஜரை முதல்ல தொழுகணும். தொழுதுட்டு அங்கே மஷருல் ஹராம் வானம் வெளுக்கின்ற வரை அந்த இடத்துல இருக்கலாம். இருந்து சூரியன் உதயமாகிறதுக்கு முன்பு அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஜமராத்துக்கு கல்லெறிய வரணும். அந்த பயணத்திலெல்லாம் நம்ம தல்பியா சொல்லி கொண்டு இருக்க வேண்டும். அதன் பிறகு ஜமராத்தில் கல்லெறியணும். அதன் பிறகு குர்பானி கொடுக்கணும். அதன் பிறகு முடி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு நம்மளுடைய உடைகளை நாம் மாற்றிக்கொள்ளலாம். இந்த நிலையில் அதை முழுமையாக நம்ம ஈடுபட மாட்டோம். டெம்பரரியாக முதல் நிலையில் நம்ம இஹ்ராமிலிருந்து விடுபடுவோம். அதன் பிறகு நம்ம அன்றைய தினத்தில் நம்ம தவாஃப் இஃபாதாவையும் சையும் நம்ம காபத்துல்லாக்கு போய் நம்ம அதை ரெண்டுத்தையும் செஞ்சிடணும். அதன் பிறகு முழுமையாக நம்ம இஹ்ராமிலிருந்து விடுபட்டவர்களாகவும் பெருநாள் தினத்தன்று மகரிபுக்குள்ளே நம்ம திரும்பிடணும். அப்போ 11வது இரவு ஆகிடும். அந்த இரவில் நம்ம மினால தங்கணும். அடுத்த நாள் ஜமராத்துக்கு நம்ம கல்லெறியணும். கல்லெறிகிற நேரம்ங்கிறது லொஹருடைய நேரம். அந்த நேரத்தில் நம்ம 3 ஜமராத்துக்கும் கல்லெறிஞ்சிட்டு முதல் 2 ஜமராத்துக்கு துவா செய்வோம். அடுத்த ஜமராத்துக்கு கல்லெறிஞ்சிட்டு துவா செய்யாமல் நம்ம மினாவுக்கு வந்துடுவோம். மினாவில் மறுபடியும் தொழுகைகளை நாம் ஜம்மு செய்யாமல் கசர் மட்டும் செய்து நாம் தொழுது கொள்வோம். அடுத்த நாள் 12வது இரவில் தங்கி அடுத்த நாள் 12 பகலில் நம்ம கல்லெறியணும். திருப்பி 13 இரவில் தங்குறவங்க மகரிபில் அங்கே இருக்கணும். அதுக்கு முன்னாடியே கிளம்புறவங்கிறவங்க மகரிபுக்கு முன்னாடி கிளம்பிடலாம். அவங்க 13 இரவில் மகரிபில் தங்கியிருந்து 13 பகலில் அடுத்த நாள் கல் எறிஞ்சிட்டு அதன் பிறகு தவாஃபுல் வதா அப்படின்னு சொல்லக்கூடிய இறுதி தவாஃபாக இருக்கக்கூடிய அந்த தவாஃபை அவர்கள் செய்து கொள்ளலாம். எப்போ செய்வாங்க தவாஃபுல் வதாங்கிறத ஊருக்கு கிளம்புவதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பு, அதாவது நம்ம நாளைக்கு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு நமக்கு எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அந்த நேரத்துக்கு அந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகு நம்ம அதை தவாஃபை செய்து கொண்டு நாம் ஊருக்கு செல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். தல்பியாவை தொடர வேண்டிய நேரம் அப்படிங்கிறது உம்ராவுடைய நேரத்தில் இஹ்ராம் அணிஞ்சதுலேருந்து தவாஃபை தொடங்குற வரைக்கும். அதாவது ஊரில் நம்ம இங்கே ட்ரெஸ்ஸு போட ஆரம்பித்து நம்ம நியத்து சொல்ல ஆரம்பித்து தல்பியா சொல்ல ஆரம்பிச்சிருவோம். நியத்து நம்ம ஃப்ளைட்லேயோ அல்லது மீகாத்துடைய எல்லையிலையோ நம்ம வைப்போம். அந்த நேரத்துலேருந்து நம்ம தல்பியா சொல்ல தொடங்கி காபத்துல்லாவில் நாம் தவாஃப் செய்ய தொடங்குறது வரைக்கும் தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதேமாதிரி ஹஜ்ஜுடைய நேரத்தில் இஹ்ராம் அணிஞ்சு பெருநாள் தினத்தன்று காலையில் இந்த ஜமராத்து பெரிய ஜமராத் கல்லெறிகிறோம் இல்லையா, கடைசியாக 3வது ஜமராத்து கல்லெறிகிறோம் இல்லையா, அந்த பெரிய ஜமராத்து கல்லெறிகிற வரைக்கும் நம்ம தொடங்கி கொண்டே இருக்க வேண்டும்.